சமீபத்தில் பெஞ்சால் புயல் ஏற்பட்டு வானிலை மாற்றம் காலநிலை மாற்றங்களால் பருவகாலங்களில் மழை வரக்கூடிய அளவும் ஒரே நாளில் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவில் மழை பெய்யுது. இதுக்கு தண்ணீர் மாற்றம் அமைப்பும் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஃபெஞ்சல் புயலில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல பகுதியில் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை ஒரே நாளில் வந்து பதிவாயிருக்கு. விழுப்புரம் பகுதியிலாம் 55 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 49, கள்ளக்குறிச்சி அதுவும் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் இருக்க ஊத்தங்குறை பகுதியிலலாம் 50 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. அப்போ இந்த 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் பதிவாகிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் மேலே பதிவானாலே அது வந்து அதிதீவிர கனமழை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இப்போ பெய்திருப்பது குறுகிய காலத்தில் அதிதீவிரமாக பெய்யக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு மாதத்துலேயும், ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்லையும் பெய்கிறது தான் இப்போ ஒரு நியூ நார்மலாக மாறிட்டுருக்கு. இதுக்கு நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் தான் காரணமாக இருக்குது. இது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து இப்போ சூடாகிட்டு இருக்கு. இயல்பை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பூமியோட வெப்பம் வந்து உயர்ந்திருக்கு. எப்படி பூமி சூடாகுதோ அதே மாதிரி கடல் பரப்பும் வந்து வேகமாக சூடாகிட்டு இருக்கு. இப்போ பூமியில் இருக்கின்ற இந்த கடல் பரப்புலேயே அதிகமாக சூடாக இருக்க கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் தான். அப்போ இந்தியன் ஓஷனில் கடல் சூடாகும் போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான கடல் நீரை வந்து ஆவியாக மாற்றுது. அப்போ அந்த நீராவி வந்து பெரிய மேகங்களை உருவாக்குது. அதனால் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு அது ஒரு பெருமழையை வந்து கொண்டு சேர்க்குது. அதே நேரத்தில் இந்த கடல் சூடாகும் போது என்ன ஆகும்னா அங்கே வந்து டிப்ரெஷன் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். ஒரு டிப்ரெஷனோ ஒரு புயலோ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா முதல் க்ரைட்டீரியா அந்த இடம் வந்து சூடாக இருக்கணும். அது அது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதிகமாக இந்த சைக்ளோன்ஸும் டிப்ரெஷனும் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்போ இந்த சைக்ளோனுடைய வரத்துக்கும் சரி, அதோடைய ஃப்ரீக்குவன்சி அதிகரிப்புக்கும் சரி, அதனுடைய இன்டென்சிட்டி தீவிரத்தன்மைக்கும் இந்த கடல் நீர் வந்து சூடாகிறது தான் காரணமாக இருக்குது. ஸோ அதனோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிமேல் வருங்காலங்களில் டெம்பரேச்சர் இதை விட அதிகமாக தான் ஆக போதே தவிர்த்து குறைய போகிறது கிடையாது. அப்போ இதை விட அதிகமான ஒரு புயலும் இதை விட தீவிரமான ஒரு மழைப்பொழிவும் நம்ம எதிர்பார்க்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை காலநிலையை கணிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 வரைக்கும் இதனுடைய டெம்பரேச்சருடைய அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இன்னும் வருங்காலத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? 2015ஆம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. உலக நாடுகள் தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் ரைஸை வந்து நாம் 1.5 டிகிரிக்குள்ளே கட்டுப்படுத்தணும். அதாவது 2100ஆம் ஆண்டுக்குள்ளே 1.5 டிகிரி வராமல் நம்ம கட்டுப்படுத்தணும்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஆனால் இந்த 1.5 டிகிரி வந்து இப்போ நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். அது 2100 என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சோ அது இப்பயே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். அப்போ 2100 வாக்கில் பூமியோட டெம்பரேச்சர் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, நம்மளுடைய உற்பத்தி முறை இப்படியே தொடர்ந்துச்சு, நம்ம எதையுமே மாற்றிக்கல அப்படின்னா பூமியோடைய டெம்பரேச்சர் வந்து இப்போ இருக்கிறதை விட 3லேருந்து 4 டிகிரி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 4 டிகிரி டெம்பரேச்சர்ன்றது நிச்சயமாக நம்ம பேர்கோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பூமியோட சராசரி டிகிரி 4 அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 6லேருந்து 7 டிகிரி உயர்வு இருக்கும். அப்போ இனிமே பூமி வரக்கூடிய ஒவ்வொரு 0.1 டிகிரி மாற்றத்துக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். சார், பெஞ்சால் புயல் மீதி புயலை விட வேறு மாதிரி அதனுடைய உருவானதுலேருந்து கரையை கடந்தது வரைக்கும் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு படியாக நடந்தது. இது வந்து இந்த தட்பவெப்ப நிலைக்கும் இந்த புயலினுடைய மாற்றத்தினுடைய வரக்கூடிய வேகத்திற்கும் குறைஞ்சதும் காரணம் இருக்குமா? ஃபெஞ்சல் புயல் மட்டும் கிடையாது, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு 3-4 புயல் எடுத்து பார்த்தீங்க, பிப்ராயாக இருக்கட்டும், இல்லை ஒக்கி புயலாக இருக்கட்டும், இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புயலுடைய அந்த இயல்பாக ஒரு புயல் ஃபார்ம் ஆகிற அந்த க்ரைட்டீரியாலாம் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். விஞ்ஞானிகளுக்கே அதை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில புயல்கள் வந்து இயல்பை விட சீக்கிரமாக உருவாயிருது. அப்போ கரையிலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து கடல்லேருந்து கரைக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 10-12 நாள் எடுத்துக்கும். ஆனால் 5 நாட்களில் வந்த புயல்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி புயல் ரொம்ப தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இப்போ வந்த இந்த ஃபெஞ்சல் புயலாக இருக்கட்டும், 2021ஆம் ஆண்டு வந்த மிச்சாங் புயலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப மெதுவாக வந்து கரைக்கு வந்துச்சு. ஸோ அது மெதுவாக கரையை கடப்பதற்கான காரணம் வந்து ரொம்ப அடர்த்தியான ரொம்ப பெரிய க்ளவுட்ஸ் வந்து அது எடுத்துகிட்டு வருது. அப்போ அது ஸ்பீடு வந்து ஆப்வியஸ்லி குறைஞ்சி தான் அது வருது. அதே நேரத்தில் அது மெதுவாக வரக்கூடிய காரணத்தினாலேயே நமக்கு அதிகப்படியான மழை பெய்யுது. அப்போ சீக்கிரமாக வந்துட்டால் கூட நம்ம மழையோட அளவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக நம்மளை பாஸ் ஆகி போயிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சென்னைக்கு அருகே இல்லை இந்த
கடலோர மாவட்டங்களுக்கு அருகே அது ரொம்ப பொறுமையாக கடந்து வரும்போது அது வந்து நம்ம கரையை தொடுற வரைக்கும் அதை தாண்டி போகிற வரைக்கும் நமக்கு அதி தீவிர கனமழை அப்படின்றது இருக்குது. அப்போ அது வந்து நிச்சயமாக நம்மளோட ஃப்ளட் இம்பேக்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பெரும்பாலும் நம்ம புயல்னு பார்க்கும்போது பெரிய அளவில் மரங்கள் சாய்ஞ்சிருக்கும், வீடுகள் இடிஞ்சிருக்கும், இதை போல் சேதங்களை பார்த்துருக்கோம். இந்த முறை பார்த்திங்கன்னா கடலூருக்குள்ள உள்ளார கரையை கடந்தாலும் கடைசியாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைச்சியில் கிருஷ்ணகிரியில் மழை அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஆமாம், இப்போ இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்து இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து கரையை தொட்டது பிற்பாடு கூட அது வந்து வலு இழக்காமல் ஒரு டீப் டிப்ரெஷனாகவே உங்களுக்கு வந்து மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் அது ட்ராவல் ஆனது. அந்த டிப்ரெஷனுடைய தாக்கத்தினால் மேற்கு மாவட்டங்களில் கடுமையான மழை. ஏன்னா மேற்கு மாவட்டங்களில் ஒரு தீவிர மழை வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணல. ஆரஞ்சு அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லும்போது 12 சென்டிமீட்டர் மழை, எல்லோ அலர்ட்னு சொல்லும்போது ஒரு 7-8 சென்டிமீட்டர் மழை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் பெய்தது 50 சென்டிமீட்டர் மழை. உங்களுக்கு ரெட் அலர்ட்டை விட 2.5 மடங்கு அதிக மழை வந்து அங்கே பெய்திருக்கு. அதே மாதிரி தருமபுரியில் அரூர்லேயும் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இயல்பை விட இது வந்து அதிகமாக ஒரு தீவிரத்தன்மையோடு இருக்கிறதுனாலையும் கணிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. சரியாக வானிலை முன்னறிவிப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? 2 விஷயங்க. ஒன்று வந்து வானிலை ஐஎம்டி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளும் சரி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசு சார்பாக எடுக்கப்பட்ட அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இரண்டு விஷயத்துலையுமே வந்து குளறுபடிகள் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ இதுக்கு அவர்கள் காரணமாக இவர்கள் காரணமான்றது பார்க்காம இந்த மாதிரியான குளறுபடி வருங்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு இனிமேல் என்ன செய்யணுன்றது பார்க்கணும். ஏன்னால் இது முதல் தடவை கிடையாது. இது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு வானிலை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது, அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது வந்து முதல் தடவை இல்லைன்னும் போது நிச்சயமாக நாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அரசுகள் வந்து சிந்திக்கணும். இப்போ வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டப்போ கூட 28 சென்டிமீட்டர் மழை வரும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணல. ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க, ரெட் அலர்ட் கூட கிடையாது. அப்போ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக இதே விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஐஎம்டி தரப்புலேருந்து வார்னிங் கொடுக்கப்படுது. 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது டிப்ரெஷனாக இருக்குது, சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து அது சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதிரி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இது டீப் டிப்ரெஷனாகவே இருக்குது. ஒரு 12 மணி நேரத்தில் இது சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி மதியானமே பார்த்தீங்கன்னா இல்லை இது டீப் டிப்ரெஷனாகவே இருக்குது, இன்னும் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான அறிகுறி இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐஎம்டியிலேருந்து வந்த அறிக்கையில் இது சைக்ளோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது டீப் டிப்ரெஷனாகவே கடந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி மாலையே பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி கொடுத்த ஐஎம்டியோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே மாதிரி கடலூர், இன்னும் சில பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், அதாவது விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி இரவே பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து திரும்ப பெறப்பட்டு இந்த பகுதிகளுக்குலாம் ஆரஞ்சு அலர்ட்டு தான், ரெட்டு கிடையாது, அந்த அளவுக்கு தீவிர மழை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சைக்ளோன் வந்து கொண்டு வந்த மழை அப்படின்றது ரெட் அலர்ட்டை விட மிக அதிகம். 20 சென்டிமீட்டர் தான் ரெட் அலர்ட். அப்போ நமக்கு பெய்த மழை வந்து 50 சென்டிமீட்டர், 55 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இதை துல்லியமாக கணிக்கிறதுல வந்து தவற விட்டுருக்கோம். அதே மாதிரி இவங்க முன்னுக்கு பின்னும் முரணான இந்த ஒரு குழப்பமான ஒரு வார்னிங்ஸை கொடுக்கும்போது தமிழ்நாடு அரசும் அதில் வந்து தடுமாறிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு வார்னிங் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வார்னிங் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து 27ஆம் தேதியே இந்த புயல்னால் ஒரு ஃப்ளட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, இன்னும் 3 நாட்களில் ஃப்ளட்டு வந்து தமிழ்நாட்டில் வரும், இந்தந்த பகுதிகளில் வரும், சாத்தனூர் அணை உட்பட பூண்டி, செம்பரம்பாக்கம் போன்ற அணைகளை வந்து நாம் வந்து நீர்வரத்தை வந்து கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி ஃப்ளட்டு வந்துடும் சொல்லி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடும் கூட அந்த நீர் தேக்கத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து நாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தவறு இருக்கும் அப்படின்றது தான் நடந்திருக்கு. அப்போ 27ஆம் தேதி இந்த வார்னிங் வரும்போது அந்த குறிப்பிட்ட சாத்தனூர் அணையினுடைய கொள்ளளவு அப்படின்றது 119 அடி.
117 அடியை வந்து அது எட்டி இருந்துச்சு. அதோட ஹையஸ்ட் வந்து 119 அடி. அப்போ அன்னைக்கே வந்து நம்ம திறந்து விட ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சேதத்தை வந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும். அப்போ உள்ள இன்லெட் வரக்கூடிய நீர் வரத்து அப்படின்றது 430 கன அடியாக இருந்தது வினாடிக்கு. நீர் வெளியேற்றக்கூடிய அளவு வந்து 550 கன அடியாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரங்களிலே அதிகப்படியான நீரை வந்து நம்ம திறந்து விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை ரெகுலேட் பண்ணியிருக்க முடியும், மக்களை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக தற்காத்திருக்க முடியும். ஆனால் அதை தவற விட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம இப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டு தான் அந்த அணையை திறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவிப்பு கொடுத்த நேரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி மதியம் பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து திறந்து விடுறாங்க. அன்னைக்கு மாலை 7 மணிக்கு வந்து 30,000 கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடுவதாக அறிவிப்பு வெளியாகிறது. அப்போ மக்கள் வந்து அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது 7 மணி 8 மணி தூங்க போகும்போது அந்த அறிவிப்பை கேட்டுட்டு தான் போய் தூங்கியிருப்பாங்க. 30,000 கன அடி தானே, அது நம்ம ஊருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, வழக்கமாக செய்கிறது தானே அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட மக்கள் போய் வீடுகளில் உறங்கியிருப்பாங்க. ஆனால் அன்று இரவு 12:45 அளவுக்கு 1,00,000 கன அடி தண்ணீரை வந்து திறந்து விடுவதாக அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அதற்கு 2 மணி நேரம் கழிச்சு நடுராத்திரியில் 2:45 மணிக்கு வந்து 1,80,000 கன அடி திறந்து விடுவதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பகல் 4 மணி அதிகாலை 4 மணி இல்லை 2 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கன அடிக்கு வந்து தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்காங்க. அப்போ இதனுடைய தாக்கத்தினால தான் மக்கள் வந்து அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வெள்ளம் வந்ததுனால் பல பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க, இறந்து போவதற்கான காரணம் ஏற்பட்டிருக்குது இந்த ஒரு கவனக்குறைவால் தான். அப்போ இந்த குளறுபடி இருக்குது அப்படின்றத வந்து நடந்திருக்கு அப்படின்றத அரசு வந்து அட்ரஸ் பண்ணணும், அக்னாலஜ் பண்ணணும். ஆமாம் நடந்துச்சுன்றதை அவங்க ஒத்துக்கணும். இது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க வந்து ஆராயணும். இதுக்கான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இதை பற்றின விசாரணை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சார், உங்கள் கோரிக்கை நியாயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சாத்தனூர் நடையில் 117 சென்டிமீட்டர் அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. அப்பயே முன்னாடியே திறந்துருந்தா ஊத்தங்கரையில் இவ்வளோ மழை வரும்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ணல. வாட்டர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ 3 நாளில் உங்களுக்கு வந்து இந்த அணையெல்லாம் நிரம்பிடும், ஃப்ளட்டு வந்துடும் சொல்லி வாட்டர் கமிஷனோட ரிப்போர்ட் இருக்குது. அந்த கமிஷன் ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம நீரை நிச்சயமாக திறந்து விட்டுருக்கணும். ஏன்னா ரொம்ப தெளிவாக தண்ணீர் வந்து வந்துடும். சாத்தனூர் அணையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. 6-7 அணையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் சாத்தனூர் அணையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அந்த வார்னிங்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரை வந்து 27ஆம் தேதியே வந்து திறந்து விட்டுருக்கணும். இன்னொரு பெரிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வந்து பெரும்பாலும் தடங்களால் தான் ஊருக்குள்ளார பூந்ததுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது மக்கள்கிட்ட இருந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் நேஷனல் ஹைவேஸில் கட்டின பிரிட்ஜினுடைய வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, அதே போல் பாலங்கள் வாட்டர் தடுத்து தான் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த அணை மட்டும் கிடையாது, எந்த ஒரு நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடி அதாவது நீர்நிலைகளாக இருக்கட்டும், நிறைய ஆக்கிரமிப்புகள் அப்படின்றது இருக்குது. இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50% மேலே நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம். 42 சதுர கிலோமீட்டர் இருந்த சென்னையோட நீர்நிலை இன்றைக்கி வெறும் 19 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரோடு போடுறதுக்கு, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு, நிறைய விஷயங்களுக்காக இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக ஒரு நீர்நிலைக்கும் இன்னொரு நீர்நிலைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கேஜஸ், அதாவது இந்த பெரிய நீர்நிலைகள் நிரம்பி அது வந்து சின்ன நீர்நிலைகளுக்கு போகும். ஸோ அந்த லிங்கேஜஸ் வந்து நிறைய இடத்துல கட்டாயிருக்கு. அப்போ அந்த கெனால் துண்டிக்கப்பட்டுள்ளதும் அந்த வாய்க்கால்கள், ஓடைகள், இதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நீர்நிலைகள் வந்து காணாமல் போயிருப்பது தான் இப்போ வந்து இந்த ஃப்ளட்டோட இம்பேக்டை நம்ம அதிகமாக பார்ப்பதற்கான காரணம். அப்போ அதை வந்து நாம் சரி செய்யணும். வெறும் தூர்வாரது மட்டும் இல்லை, அப்போ நம்மளுடைய வெள்ள ஆயத்த பணி அப்படின்றது தாழ்வான பகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ ஃப்ளட்டு இது தாங்கும் அப்படின்றத கண்டறிகிறது. அது மாதிரி இந்த நீர்நிலை நிரம்புச்சுன்னா அடுத்த நீர்நிலைகள் போவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கா, அந்த பகுதி வந்து தூர்வாரப்பட்டிருக்கா, அதில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, எங்கேயாவது வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்கா அப்படின்றத கண்டறிந்து சரி செய்யும் நடவடிக்கையை அரசு இனியாவது முன்னெடுக்க வேணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெயின்ஃபால் எல்லாமே ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் தான், அதிதீவிர கனமழை தான். அப்போ இப்போ இருக்கிறதை விட அதிகமாக தான் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதை மனதில் வைத்து அரசாங்கம் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இனிமேல் நமக்கு மான்சூன் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பயனளிக்காது. இனிமேல் நாம் வந்து அதிதீவிர கனமழைக்கான தயாரிப்பில் தான் இருக்க வேண்டும். பருவநிலைக்கான தயாரிப்பு அப்படின்றது நமக்கு பயனை கொடுக்காது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற போல் அதிதீவிர கனமழை ஒரே நாளில் பெய்யுது அப்படின்னா
அதை தேக்கி வைக்க நீர்த்தேக்கங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா நீரும் கடலுக்கு போயிடும். அப்போ குடிநீர் பஞ்சமும் நிலத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் பஞ்சமும் ஏற்படும் இல்லைங்களா? அதுக்கு அரசு என்ன பண்ணணும்? நிச்சயமாக காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது 2 பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் நமக்கு கொண்டு வருது. அதாவது ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வருது, மீதி இருக்கக்கூடிய 10-11 மாதங்களில் வறட்சியை வந்து அது கொண்டு வருது. அப்படின்னும் போது நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2க்குமே ஒரே சொல்யூஷன் தான், இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்யணும், புதிதாக நீர்நிலைகளை வந்து உருவாக்கணும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் முன்னெடுத்தால்தான் இந்த வறட்சி, இந்த வெள்ளம் 2 பிரச்சனையும் நம்ம வந்து சமாளிக்க முடியும். முக்கியமாக இங்கே இறந்த நதிகளாக இருக்கக்கூடிய நதிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை தப்பிக்கணும்னா நிச்சயமாக கூவத்தையும் அடையாரையும் வந்து நம்ம மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படி நம்ம இருக்கிற பழைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். அதே நேரத்தில் சயின்டிஃபிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய அப்ரோச் வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது, கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே வெள்ளம் வரும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கை ட்ரெயின்ஸ், அது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து நம்ம 5000 கோடிக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை வந்து நம்ம ஏர்போர்ட் கட்டுறதுக்காக அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த அப்ரோச்சை வந்து அரசு மாற்றிக்கணும். இயற்கை தான் முக்கியம், நீர்நிலைகள் முக்கியம் அப்படின்ற ஒரு விவசாய நிலம் முக்கியம் அப்படின்ற, அதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அரசு வந்து வளர்த்துக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை காலத்தில் மலை சரிவு ஏற்படுறதை பார்த்துருப்போம். திருவண்ணாமலையில் முதல் முறையாக வந்து மலை சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம், அதாவது இங்கே சென்னையில் மிச்சாங் புயல் வருவதற்கு சரியாக 12 நாட்களுக்கு முன்னாடி 37 சென்டிமீட்டர் கனமழை வந்து உங்களுக்கு மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக நீலகிரியிலும் கீழ்கோத்தகிரியிலும் நடைபெற்றது. ஸோ அந்த கனமழைக்கு பிற்பாடு 2 இடங்களில் வந்து நிலச்சரிவு வந்து மேற்கு மாவட்டங்களில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த சம்பவம் நடந்தப்பையும் சரி, வயநாடு நிலச்சரிவு நடந்தப்பையும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய மவுண்டன்ஸ், நம்மளுடைய மலைப்பகுதிகள் வந்து அதோட கேரிங் கெப்பாசிட்டி இழந்துருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கனமழையை தாங்கக்கூடிய திறன் வந்து அது கிடையாது. இப்போ உங்களுக்கு வயநாட்டில் வந்தது 28 சென்டிமீட்டர் மழை, 28 சென்டிமீட்டர் மலைக்கே வயநாடு வந்து தாங்கலை, வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்கலை அப்படின்னா, நம்மளும் அதே ஜியாகிரஃபி, அதே மார்பாலஜி, அதே மண், அதே பேட்டர்ன் தான் நமக்கும் இருக்குது. அப்போ நம்மளாலேயும் அவ்வளோ கனமழை வரும்போது தாங்க முடியாது. அப்போ எந்தெந்த பகுதியெல்லாம் ஃப்ரெஜைலாக இருக்குது, வீக்காக இருக்குன்றதை நம்ம கண்டறியணும். அந்த வல்னரபிள் பாயிண்ட்ஸை மேப் பண்ணுறது, எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸ் என்ன அப்படின்றத மேப் பண்ண வேண்டியது இருக்குது. ஐபிசிசி ரிப்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவோ அதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாவோ அறிவிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு பஃபர் ஜோனாக இனிமேல் இதில் நோ டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பாலிசி எடுத்து அந்த பகுதிகளெலாம் வந்து மக்கள் வந்து வாழ தகுதியற்ற இடமாக அறிவித்து அதை வந்து இயற்கையாகவே விட்டு விடுவது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வயநாடு சம்பவம் நடந்தப்போயே நாங்கள் அந்த கோரிக்கை வச்சோம். தமிழ்நாட்டுக்கு என பிரத்யேகமாக லேண்ட்ஸ்லைடு, அதாவது இந்த நிலச்சரிவை வந்து ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து உருவாக்கணும், ஒரு சென்டர் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன்படி அதனுடைய வழிகாட்டுதலின்படி இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்டட் ஜோனாக, இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும் இல்லை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மழையை அதை தாங்க முடியும். ஒரே நாளில் உங்களுக்கு வந்து 50 சென்டிமீட்டர்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கேயும் வந்து லேண்ட்ஸ்லைட் தான் நடக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம இதில் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கோம். அப்போ எந்தெந்த பகுதிகளில் எத்தனை சென்டிமீட்டர் மழையை வந்து அது தாங்க முடியும், ஒரு 40 சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா எந்தெந்த பகுதிகளெலாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிந்து இது மாதிரியான இந்த உயிர் ஆபத்துகள், மக்கள் வந்து உயிரிழப்புகள் இல்லாமல் அரசு வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். சார், இப்போ சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் இருந்த நிறைய நிலங்களில் பார்த்தீங்கன்னா மணல் வந்து 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் போயிருக்கு. இங்கே விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதை மாற்ற என்ன பண்ணணும், அரசு அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த மாதிரியான பெரும் வெள்ளம், இந்த புயல்கள் வரும்போது விவசாயத்துறை வந்து பெரிய பாதிப்பை சந்திக்குது. அது குஜராத்தில் பார்த்தோம். குஜராத்தில் பிப்ரா சைக்ளோன் வந்தப்போ அந்த மாநிலத்துடைய விவசாயத்தில் மட்டும் 2200 கோடி அளவுக்கு நஷ்டத்தை அது வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி இப்பயும் நம்ம எவ்வளோ நஷ்டம் வந்திருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கான 10000 கோடி நஷ்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் ஏற்பட்டு இருக்கு. அப்போ அந்த தொடர்ச்சியாக விவசாயிகள் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து இனிமேல் சந்திக்க போகிறாங்க. அப்போ இந்த இந்த ஒரு கேஸை மட்டும் எடுத்துக்காமல்
லாங் டேர்மில் இன்னும் 20-30 வருஷத்தில் இந்த விவசாயிகளுக்கு ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து அவங்கள வந்து பாதுகாப்பதற்கான தகவமைத்துக் கொள்வதற்கான அந்த திட்டத்தை அரசு வந்து தீட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புயலோ இல்லை இந்த மாதிரியான ஒரு பெரிய வெள்ளமோ வந்த பிறகு அவர்கள் மீண்டு வருவதற்கான அந்த மீள்திறன் கெப்பாசிட்டி வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசு வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும். இம்மிடியட்டாக இந்த தற்காலிகமாக இந்த நிவாரணத்தை வந்து அரசு வழங்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும். ஸோ அதை சரியாக மதிப்பீடு செய்து அதை வந்து மத்திய அரசுக்கிட்ட ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து வாங்கி மாநில அரசு கொடுக்கணும். ஒன்றிய அரசு கொடுக்காத பட்சத்தில் கூட மாநில அரசு தன்னுடைய நிதியிலேருந்து விவசாயிகளுக்கு உடனடியாக இது வந்து செட்டில் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி பேரிடர் வரும்போது தான் விவசாய தற்கொலைகள் வந்து அதிகரிக்குது. 2017-18 நம்ம நிறையா விவசாயிகள் தற்கொலை டெல்டா மாவட்டங்கள் நடந்துச்சு. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி காலங்களில் சம்மரில் வந்து உங்களுக்கு தண்ணி இல்லை, வறண்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு திறந்து விட வேண்டிய காவிரி நீரும் வராமல் போனது. அப்படி ஒரு வறட்சி சூழ்நிலையில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பெரும் வெள்ளம் வரக்கூடிய சூழல்லையும் விவசாயிகள் வந்து கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அதை மனதில் வைத்து அரசு உடனடியாக இந்த நிவாரணத்தை இந்த வெள்ளத்தை மனதில் வைத்து உடனடியாக செய்ய வேண்டும். வருங்காலங்களில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதற்கு அரசு வந்து திட்டம் தீட்ட வேண்டும். அதாவது இப்போ கிளைமேட் ஸ்டூடியோ இருக்குது. கிளைமேட் ஸ்டூடியோ உதவியோட, அண்ணா யூனிவர்சிட்டி உதவியோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கிளைமேட் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்ளட் இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் 38 இப்போ ஃப்ளட் இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் 5 டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து டாப் 5ல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், அதுக்கப்புறம் சென்னை. அப்போ இந்த 5 மாவட்டங்களில் முதல் 4 இடத்துல இருக்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள். அப்போ டெல்டா மாவட்டங்கள் தான் நமக்கு வந்து உணவு உற்பத்தியில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ அங்கே வந்து அதிகப்படியாக ஃப்ளட் வருது அப்படின்னா அப்போ 2 போகம் அவங்க விளைவிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மான்சூன் நேரங்களில் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி நேரங்களில் கனமழையினால் அவங்க பயிர் பாதிக்கப்படுது. அப்போ வெயில் நேரங்களில் வந்து உங்களுக்கு இன்னொரு போகம் இருக்கும்போது தண்ணி இல்லாமல் அவங்களுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய உணவு பற்றாக்குறை இங்கே வரப்போகுது. அப்போ ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஃப்யூச்சரை பற்றி நினைக்கும் போதே பயமாக இருக்குது. இப்போ 60-70 ரூபாய்க்கு விற்கிற அரிசி இந்த 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 600-700 ரூபாய்க்கு விற்கும். அப்போ காசு கொடுத்து அந்த அரிசியை 700 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏழை எளிய சாமானிய மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் மனசில் வைத்து அரசாங்கம் இதற்கான ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் ஆக்ஷன் பிளானை கொண்டு வரணும். இப்போ கரும்பு விளையாது, அரிசி இந்த மாவட்டங்களில் விளையாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேறு மாவட்டங்களுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? அப்போ இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு எந்த மாற்றுப்பயிரை நம்ம வந்து பயிற்சி கொடுப்பது அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் அரசு வந்து செய்ய வேண்டும். இதுதான் வந்து வருங்காலத்தில் நம்மளுடைய மக்களை வந்து பாதுகாப்பதற்கு, காலநிலை மாற்றத்துடைய தாக்கத்திலிருந்து தகவமைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். பிரபாகரன், சுற்றுச்சூழல் பொறியாளர், பூவுலகின் நண்பர்கள்.